இன்றைக்கி ஒரு வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவதியில் இருக்குது. இந்த வீடு பார்த்திங்கன்னா பழைய வீடு தான். 9-10 இயர்ஸ் ஆச்சுன்னு கட்டி. இந்த வீடு பார்த்திங்கன்னா டோட்டலாக 5.5 சென்ட் இருக்குது லேண்ட் ஏரியா. பில்டப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 சென்ட்டுக்குள்ளே தான் பில்டப் ஆகிருக்கு. வீடியோஸ் போடுறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ ஷார்ட் பண்ணி போட முடியுமோ அவ்வளோ ஷார்ட் பண்ணி போட்டுட்ருந்தேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா லாங்காக வரும். ஃபுல்லாக வந்து ஹவுஸ் வந்து பார்க்கலாம் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு இப்போ ஷோ பண்ணுறேன். இந்த வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். முன்னாடி வந்து கேட்டு திறந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்டன் வரும். வீடு பார்த்திங்கன்னா எதுக்காக சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட் வந்து எமர்ஜென்சியாக தேவைப்படுது. ஸோ அதுக்காக இந்த வீடு வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்காங்க. நான் ப்ரைஸ் என்னன்றது வந்து லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ அது வரைக்கும் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. இப்போ உள்ளே வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டன் இந்த மாதிரி நீட்டாக இருக்குது. கார்டன் வைக்கணும், வீட்டு முன்னாடி வந்து கார்டன் வைக்கணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆசை இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா செடிங்க வைக்கணும், இல்லை நல்லா வளர்க்கணும், கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு வந்து ஆசை இருக்கும். ஸோ இவங்க நார்மலாக அப்படியே என்ன நேச்சுரலாக அப்படியே இருக்கோ அப்படியே விட்ருக்காங்க. இது கொஞ்சம் நீட்டாக பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீட்டாக வந்து கார்டன் வரும். இவங்க பார்த்திங்கன்னா சில பனானா செடி, அதுக்கப்புறம் பப்பாளி செடி, இந்த மாதிரி சில செடிங்கள்லாம் வச்சுருக்காங்க. சில பேருக்கு வந்து லேண்ட் ஏரியா வந்து பெருசாக வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செடிங்க பார்த்திங்கன்னா நிறைய வச்சுருக்காங்க. 1-2 இல்லை, நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் செடி எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு சுற்றி வந்து காம்பவுண்டு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கேட் உள்ளே என்ட்ரு ஆனோன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்குது. இப்போ வேஸ்ட் ஆகலை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளே போய் காமிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து 85 lakhs சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ உட்காந்து பேசும்போது ஏதாவது கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க. உங்களுக்கு வெளியில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு நீட்டாக பண்ணியிருக்காங்க. சீலிங் பார்த்தாலும் உங்களுக்கு நீட்டாக தான் தெரியுது. அப்புறம் உள்ளே என்ட்ரு ஆன உடனே பார்த்திங்கன்னா ஒரு ஹால் வரும். ஹால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வருது. ஸோ பழைய வீடு மாதிரியே தெரியல, புதுசாக வந்து பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் கொஞ்சம் என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிச்சன் வரும். கிச்சனை பார்த்திங்கன்னா நல்லா நீட்டாக கட்டியிருக்காங்க. ஸ்லாப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் வெளியே வந்து ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் தெரியும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 2 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு வந்து டாய்லெட் இருக்கும். ஸோ இந்த வீட்டோட வேறு ஏதாவது டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.